சமீபத்துல 25 வயசுல ஒரு பேஷண்ட் முதுகுவலி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாருங்க. எவாலுவேஷன் பண்ணும்போது அவருக்கு 2-3 வருஷமா டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. ஃபேமிலி ஹிஸ்டரியா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்துல இவரை தவிர வேற யாருக்கும் சர்க்கரை நோய் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்கஹால் எடுப்பீங்களா, ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சார், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்னதான் காரணம் அப்படின்னாங்க, அவருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ்ல கால்சிஃபிக் ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய கற்கள் இருப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கணையத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது ஃபைப்ரோசிஸ் ஆயிருச்சு, செயலிழந்து போயிருச்சுங்க. அந்த காரணத்தினால அவருக்கு அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. இதனாலதான் அவருக்கு டைப் 1 டயபெட்டிஸ் ஏற்பட்டிருக்கு. இப்ப அவர் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காருங்க. சோ அவருக்கு ஆரம்பத்துல என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, லேசான வயிற்று வலி மட்டும் இருந்துட்டு இருக்கு. அவரும் பக்கத்துல போய் ஒரு மெடிக்கல்ஸ்ல மருந்துகள் மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டாரு. ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. சோ உங்களுக்கு அதிகமான நாட்களா வயிற்று வலி இருக்கு அப்படின்னா கட்டாயமா உதாசனப்படுத்தாம பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. பெரும்பாலான சமயம் இந்த ஃபைப்ரோ கால்குலஸ் பேங்க்ரைட்டிஸ் பிரச்சனை மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக தான் ஏற்படுது. மற்றபடிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு டைரக்டான விஷயம் கிடையாது.